தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே,
கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறம் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலக திரு அவை என்று புனித பெரிய யாக்கோபு என்ற திருத்தூதரான பெரிய பணக்காரராகிய திருத்தூதரை இன்று நாம் நினைவு கொண்டாடுகிறோம். அவருடைய பரிந்துரைகளால் வருகின்ற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கும் நம்முடைய புனிதர் திருத்தூதர் யாக்கோவுக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாக இந்த நாளை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாக்கோபு அதிகமாக உணர்ச்சி வயப்படக்கூடியவராக இருந்தவர். ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேம் நோக்கி செல்லும் போது புறவினத்தர் அதிகமாக வாழ்ந்த சமாரியா வழியாக செல்ல நேர்ந்தது. அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களை போக விடாமல் தடுத்தார்கள். இதனால் சினம் கொண்ட யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரனான யோவான், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்டனர். அதுக்கு இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொள்கிறார். இன்னொரு முறை யாக்கோபு தன்னுடைய தாய் மற்றும் சகோதரனோடு வந்து இயேசுவிடம், நீர் ஆட்சி உரிமையோடு வருகின்ற போது உமது வலப்புறமும் இடப்புறமும் அமர்வதற்கான வாய்ப்பு தாரும் என்று கேட்கிறார்கள். அப்போது இயேசு அவரிடம், நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உன்னால் குடிக்க இயலுமா என்று கேட்டுவிட்டு தொடர்வார். என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்று சொல்லி அவர்களிடத்திலே தலைமை பொறுப்பு என்பது அதிகாரம் செலுத்த அல்ல,
பணிவிடை செய்வதற்கு என்பதை தெளிவாக விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி பலவீனங்களோடு இருந்த யாக்கோபைத்தான் இயேசு முதன்மை சீடர்களில் ஒருவராக தேர்ந்து கொள்கிறார். அவருக்கு சரியான பயிற்சிகள் கொடுத்து அவரை தன்னுடைய பணிக்காக தயாரிக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் கூட குடும்பங்களை கொஞ்சம் கோபம் பண்ணோன்னா, கொஞ்சம் சிரமம் காட்டணுன்னா அவனை நல்லவன் இல்லைங்கிறத முத்திரை குத்துறோம். அது தப்பு. எதற்காக கோபப்படுகிறார்கள்? ஏதோ ஒன்று நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது, எது நியாயம் இருக்க வேண்டியது அநியாயமாக நடக்குது. எனவே தான் கோபப்படுகிற சூழல் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிறது. எனவே அவர் கோபப்படுகின்றவர்களெல்லாம் கெட்டவர்கள், பலவீனமாக என்று சொல்ல முடியாது. அவர்களை பயன்படுத்தித்தான் இயேசு இந்த இறையாட்சி பணியை தொடங்கி இருக்கிறார். இன்று நம்முடைய மத்தியிலே சமுதாய நலனுக்காக, பொது நலனுக்காக கருதி கோபப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் தீர்ப்பிட வேண்டிய தேவையில்லை. அவர்களையும் இந்த சமூக பணிக்கென ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய திராணியும் தில்லும் இந்த பொது நல வாழ்க்கையிலே நமக்கு வேண்டும். சவால்களை கடந்து வருதல் மிக மிக அவசியம். யாக்கோபு அதிகமாக சினம் கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர் இயேசு முன்னேற்றத்திற்கு பிறகு தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட சவால்களை கடந்து கொள்ளக்கூடிய மனிதராக விளங்கினாரே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெயின் நாட்டிலே யாக்கோபு தொடக்கத்தில் நற்செய்தி அறிவித்த போது அவருக்கு பல்வேறு விதமான சவால்கள் வந்தன. இன்னைக்கு வருது போல அவற்றையெல்லாம் அவர் இறைவனின் துணையால், தன்னுடைய விடாமுயற்சியால் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார் என்பது வரலாற்று உண்மை. இரண்டாவது, இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்கக்கூடிய துணிச்சல். துணிய வேண்டும். இயேசு யாக்கோபை பார்த்து, நான் குடிக்கப் போகும் நேரத்தில் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பதிலை சொன்னது போன்று அதற்கு யாக்கோபு ஆம் என பதிலளிப்பார். இயேசுவிடம் ஆம் என்று சொன்ன யாக்கோபு இதனை கிபி 43ஆம் ஆண்டுகளிலே நிறைவேற்றி காட்டுகிறார். அந்த ஆண்டிலே யூதேயாவை ஆண்டு வந்த ஏரோது அக்ரிப்பா ரோமே அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த அபியத்தார் என்ற தலைமை குரு வழியாக யாக்கோபை கைது செய்ய சொன்னான். அபியத்தார் என்ற அந்த தலைமை குரு தன்னுடைய பணியாளராகிய ஜோசியா என்பவர் வழியாக யாக்கோபை அவருடைய கழுத்திலே கயிற்றை கட்டி இழுத்து வந்தார். அவர்கள் யாக்கோபை இழுத்து கொண்டு வரும் வழியிலே தான் முடக்குவாதமுற்ற ஒருவர் அதை கேள்விப்பட்டு, யாக்கோபே என் மீது இறங்கும், என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று கத்தினாராம். யாக்கோபும் அவர் மீது இறங்கி, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ குணமாகு என்று சொன்னார். உடனே அவர் எழுந்து நடக்க தொடங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த யாக்கோபின் கழுத்தின் கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போன ஜோசியா ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தலைமை குரு அபியத்தார் யோசியாவிடம், நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை என்றால் நீயும் இந்த மனிதரோடு கொல்லப்படுவாய் என்றார். அதற்கு ஜோசியா, நான் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன் என்றார். இறுதியிலே யாக்கோபோடு யோசியாவும் கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய இறப்பின் வழியாக யாக்கோபு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, திருத்துதரான யாக்கோபின் விழாவை கொண்டாடும் நாளிலே அவர் பலவீனமானவர். ஆனால் அது பலமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருந்தினார். சமுதாயத்தை திருத்த பார்த்தார். இயேசுவின் வழிகளிலே துணிச்சலோடு அதை போதித்தார், செய்தார். நம்முடைய வாழ்விலும் கொஞ்சமேனும் அந்த துணிச்சல் வரட்டும். நம்ம எல்லாம் யோக்கியமானவர்கள் என்று சொல்லவும் முடியாது. யாராக இருந்தாலும் சரிதான். நம்மிடத்திலே பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளெல்லாம் கடந்து இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று இயேசுடைய மதிப்பீடு வழி நடந்து இறையாட்சி பணியை செய்ய நாம் முற்படுவோம். இறைவனுக்கு துணை புரிவாராக. ஆமேன். அன்பே உருவான ஆண்டவரே, அருமையான திருத்துதர் யாக்கோபுக்காக, அவர் வழியாக வந்த விசுவாச புரட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களது பலவீனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை எங்களுக்கு தாரும். சவால்கள் வந்தாலும் அவைகளை துணிந்து ஏற்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். சவால்களை எல்லாம் கடந்து சென்று உமது பாதையிலே நாங்கள் வழிநடத்து யாக்கோவின் அன்பு பணிகளை நாங்கள் தொடர எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். இப்படி யாக்கோவின் பரிந்துரைகளால் எங்களையும் குணமாக்கும் ஆண்டவரே. ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்கும்.
பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
அவர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால். வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.